எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் வித் லவ் சனா வினீத். ஹாய்ங்க, எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு எவ்ரிடே மேக்கப் லுக் தான் பார்க்க போறோம். காலேஜ் அண்ட் ஆஃபீஸ்க்கு போட்டு போற மாதிரி ஒரு எவ்ரிடே மேக்கப் லுக் தான் பார்க்க போறோம். இந்த மேக்கப் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேஸ்ல வந்துட்டு மேக்கப் இருக்கிற மாதிரியே தெரியாது. ஆனா நம்ம முகம் கழுவிட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபேஸ்க்கும் நம்ம இந்த மேக்கப் போட்டதுக்கும் பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் பார்த்தோம்னா ரொம்ப ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ரொம்ப நீட்டா அண்ட் சிம்பிளா அழகா இருக்கும். ஸோ அந்த மேக்கப் லுக் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுவும் இல்லாம இந்த வீடியோல யூஸ் பண்ணிருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப பேசிக்கான ப்ராடக்ட்ஸ் அண்ட் அதுவும் இல்லாம ரொம்ப அஃபோர்டபுளான ப்ராடக்ட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த எவ்ரிடே மேக்கப் லுக் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்க தொடர்ந்து பாருங்க. அண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேரை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டே செட் பண்ணிட்டாலும் சரி, இல்லை லாஸ்ட்டில் செட் பண்ணிட்டாலும் சரி, இப்போ வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட முகம் கழுவுன ஃப்ரெஷ்ஷான ஃபேஸில் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு ரொம்பவுமே நமக்கு முக்கியம். ஏன்னா ஸ்கின்னை வந்துட்டு இதுதான் நல்லாவே கொஞ்சம் சாஃப்டாக ஆக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம மாய்ஸ்சரைசருக்கு முன்னாடி நம்ம ரெகுலராக பண்ணுற கிளென்சிங் டோனிங் பண்ணிவிட்டு, அப்படி இல்லாட்டி கூட பரவாயில்ல, நம்ம ரெகுலராக வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம கிளம்பும் போது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு மாய்ஸ்சரைசர் போட்டுக்கலாங்க. இதை போட்டுட்டு நல்லா வந்துட்டு நம்ம ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாமே நம்ம இது பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறது வந்துட்டு பாண்ட்ஸ் பிபி க்ரீம்ங்க. இது வந்துட்டு நம்ம ஃபவுண்டேஷன் அளவுக்கு நல்லாவே இருக்கும், ஒரு அளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே இருக்கும். ஸோ வந்துட்டு பாண்ட்ஸ் பிபி க்ரீம் தான் நான் இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபவுண்டேஷன் எதுவுமே போடல. இது நம்ம காலேஜ் அண்ட் ஆஃபீஸ்க்கு போட்டு போகிறோம் அப்படிங்கிறனால ஹெவியாக இருக்க வேணாம் அப்படிங்கிறனால இன்னைக்கு நான் வந்துட்டு பிபி க்ரீம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இதோட நேம் அண்ட் ஷேட் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வந்துட்டு நல்லா என்டையர் ஃபேஸ்லேயும் அதை வந்து டாட் வச்சுட்டு நம்ம நல்லா வந்துட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸ்கின்னோட வந்துட்டு செட் ஆகிற மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாங்க. முக்கியமாக வந்துட்டு நம்ம ஐக்கு கீழே டார்க் பேட்ச் மாதிரி இருக்கும் சில பேருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம நல்லாவே வந்துட்டு அதை பிளெண்ட் பண்ணி விட்டுக்கலாம், இல்லாட்டி அங்கே மட்டும் டிஸ்கலரேஷன் மாதிரி தெரியும். ஸோ அதை நல்லா வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணி முடிச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறது வந்துட்டு காது அண்ட் நெக்கில் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா அது ஒரு அன்ஈவனாக இருக்கும், அதனால வந்துட்டு நம்ம அங்கே என்டையர் ஃபேஸ்லேயே நல்லா அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த பிபி க்ரீம் மட்டும்தான் நான் எனக்கு ஃபேஸில் போட்டிருக்கேன், வேறு எதுவுமே போடல. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு முக்கியமான பார்ட்டுன்னு கூட சொல்லலாம், நம்மளோட ஐப்ரோ வந்துட்டு நல்லா வந்துட்டு நம்ம அதை ஃபில் பண்ணாலே கொஞ்சம் டிஃபைனாக இருக்கும். எனக்கு வந்துட்டு ஐப்ரோ வந்துட்டு ரொம்ப ஃபில் பண்ண வேண்டாம், குட்டி குட்டி கேப் இருக்கும் எனக்கு, அதை மட்டும் ஃபில் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு குட்டி குட்டி கேப் இருக்கு எனக்கு, அதனால அந்த இடத்த மட்டும் நான் ஃபில் பண்ணிட்டு பேலன்ஸ் வந்துட்டு நான் அதை கோம் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஐப்ரோ வந்துட்டு திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கெங்கே கொஞ்சம் கேப் இருக்கோ அங்கே மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா தின் ஐப்ரோ இருந்துச்சுன்னா கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி எல்லாம் நம்ம அதை கரெக்டாக ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஐப்ரோவை நல்லா வந்துட்டு காமிச்சாலே அது ஒரு நல்லா டிஃபைனாக இருக்கும், அது நம்மளுக்கு எல்லாம் ஃபேஸில் வந்து நல்லா எடுத்துக்காட்டும். ஸோ நம்ம ஐப்ரோ ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா கண்ணுக்கு வேணும்னா நம்ம காம்பேக்ட் பவுடர் அந்த இல்லாட்டி அந்த பிபி க்ரீமே வேணால் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஐலிட்டுக்கு. பட் நான் எனக்கு அப்ளை பண்ணலை. நீங்கள் வேணும்னா அது ஐ ஷேடோக்கு பதிலாக அதை அப்ளை பண்ணிக்கலாம், ஏன்னா ஃபுல்லாக ஒரு ஈவனாக இருக்கும். அந்த பிபி க்ரீமே எல்லாம் அப்ளை பண்ணனால நான் அங்கே எதுவுமே யூஸ் பண்ணலை. நெக்ஸ்ட் வந்துட்டு ஐலைனர். இது வந்துட்டு நார்மல் ஐலைனர் தான், 35 rupees. ஸோ இந்த ஐலைனர் தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நார்மலாக நம்ம எப்போவுமே ட்ரா பண்ணுற மாதிரி ஐலைனர் வந்துட்டு நான் போட்டுக்கிறேன். ஐலைனர் வந்துட்டு நான் எப்போவுமே போடுற மாதிரி போட்டிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் ட்ராமாட்டிக்காக வேணும்னா இந்த விங் லைனர் அந்த மாதிரி கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஐலைனர்லேயே வச்சு நம்ம மஸ்காரா போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டினா நம்ம நார்மல் மஸ்காரா வச்சுட்டு அதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் அது நல்லா இருக்கும், கண்ணை வந்துட்டு கொஞ்சம் நல்லா நமக்கு எடுத்து காட்டும். ஸோ இதுக்கு அடுத்தது வந்துட்டு நீங்கள் காஜல் வேணும்னா அப்ளை பண்ணிக்கலாம். பட் நான் மேக்ஸிமம் காஜல் அப்ளை பண்ண மாட்டேன், அதனால நான் இதில் வந்துட்டு இன்னைக்கு நான் போடலை. ஸோ நீங்கள் கீழே வந்துட்டு வாட்டர் லைனில் வந்துட்டு காஜலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எனக்கு மஸ்காரா அண்ட் ஐலைனரோட முடிச்சுட்டேன். ஸோ இது பண்ணும்போதே நம்மளோட ஃபேஸ் வந்துட்டு கொஞ்சம் நல்லா பிரைட்டாக இருக்கும், நம்ம ஐ அண்ட் ஐப்ரோ ஃபில் பண்ணி முடிக்கும் போதே. நெக்ஸ்ட் வந்துட்டு லிப்புக்கு நான் இன்னைக்கு ஹிமாலயாஸோட நார்மல் லிப் பாம் தான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறேன். நீங்கள் இதை மட்டும் அப்ளை பண்ணிட்டு கூட விட்டுறலாம். இது கொஞ்சம் நேரம் கழித்து இது வந்துட்டு ஒரு மைல்டு பிங்க் கலரில் சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் இதோட கூடி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் பொட்டு வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பொட்டு, இல்லாட்டினா நீங்கள் எப்போ போவீங்களோ ஹேக் பண்ணிவிட்டு போய்க்கலாம். அப்படி இல்லை கொஞ்சம் லிப்ஸ்டிக் வந்துட்டு வேணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நம்ம ஏதாவது ஒரு நமக்கு பிடிச்ச அந்த நியூ டோன் இல்லாட்டி மைல்டு பிங்க் டோனில் ஏதோ ஒரு டோன் வந்து
நம்ம அப்ளை பண்ணும்போது அது கொஞ்சம் செட்டிலாக அந்த லுக் காட்டும். ஸோ நான் இன்னைக்கு வந்துட்டு இந்த 2 லிப்ஸ்டிக்குமே வந்துட்டு அப்ளை பண்ணி பார்க்குறேன். ஸோ எனக்கு வந்துட்டு நெல்ஃபோடது வந்துட்டு அந்த அளவுக்கு எனக்கு ஒரு இதாக தெரியல. அதனால நான் வந்துட்டு நார்மல் இந்த பேபி லிப்ஸோட லிப்ஸ்டிக் ஷேட் நான் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு லைட்டாக இந்த லிப்ஸ்டிக்கவே வந்துட்டு நம்ம ப்ளஷ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்மளுக்கு அந்த அளவுக்கு வேணாம் அப்படிங்கும்போது அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு அதை யூஸ் பண்ணல. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பொட்டு வச்சுட்டு இந்த லுக்கை வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நமக்கு பிடிச்ச மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு ஸோ நம்மளுக்கு ஆஃபீஸ் இல்லாட்டி காலேஜுக்கு நம்ம எந்த மாதிரி போவோமோ அந்த மாதிரி சிம்பிளாக நம்ம ஹேர் டூ பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்னைக்கு வந்துட்டு பெருசாக ஹேர் டூ எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் 2 பாபி பின் வச்சுட்டு இங்கே இந்த ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு வந்துட்டு கொஞ்சமாக ஹேர் எடுத்து நான் பின் பண்ணியிருக்கேங்க. அவ்வளோதான் இந்த லுக் வந்துட்டு நமக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்துட்டு நம்ம போனி வேணும்னா போனி போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி ஃப்ரீ ஹேர் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்களா அப்படியும் கூட விட்டுக்கலாம். நம்மளோட டிசைர் தான். அவ்வளோதாங்க இந்த சிம்பிளான கோ டு மேக்கப். நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் எஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.